சென்னை முட்டுக்காடில் பெண்கள் துரத்தப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கும் நபரின் முழு விவரங்கள், மேலும் காவல்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை என்ற முட்டுக்காடு படகுகுளம் பாலத்திலிருந்து காணத்தூர் வரை பெண்களை துரத்தியதாக காரில் சென்ற பெண்களை துரத்தி வழிமறித்து அவர்களை அச்சுறுத்தும் வகையாக நடந்து கொண்ட இந்த வழக்குல நேற்று கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நேற்று மாலை ஒருவரை பிடித்து, ஒரு கல்லூரி மாணவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை மற்றும் ஒருவரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். இருவருமே கல்லூரி மாணவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் காரில் திமுக கொடி பொருத்திய நபர் திமுக பிரமுகர் இல்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மேலும் மோசடி வழக்குகளில் தொடர்புடன் காரில் திமுக கொடியுடன் வளம் வந்ததாகவும் அவருடைய பெயர் சந்துரு எனவும் போலீசார் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இளைஞரை கைது செய்த நிலையில் இன்று அதிகாலை மற்றும் ஒரு இளைஞரை கைது செய்திருக்கின்றனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விரைவில் இன்று மாலைக்குள் குற்றவாளிகளை பிடித்து விடுவோம் என்று போலீசார் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.